இந்த வேலையை செய்யறதுக்கு நம்மளை விட்டா வேற ஆளே கிடையாதான். சொன்ன ஸ்டாரிக்கு படம்லாம் இல்லை ப்ரோ, பாலிடிக்ஸ் படம் ப்ரோ. இது ஸ்டாரிக்கெல்லாம் நீ விடும், பாலிடிக்ஸ் படம் இது. பாலிடிக்ஸ் தான் ஃபுல்லாக பேசி பாலிடிக்ஸ் பேசலையா, அவங்களுக்கு பாலிடிக்ஸ் தரலான்னு அர்த்தம். பாலிடிக்ஸ் தெரியாதவங்க பாலிடிக்ஸ் பேசலாம்னு சொல்லுவாங்க. படத்தில் எடுக்கிறது அந்த கட்ஸ் வந்து ரஜிஷ் சார்ட்ட தான் இருக்குது. அதை எடுக்கக்கூடிய கேப்பபிலிட்டியான கட்ஸ் வந்து ஞானவேல் சார் ஸ்டூடியோ கிரண்ட் இருக்குங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எனக்கு காசுலாம் முக்கியம் இல்லடா, நான் பேசுகிற அரசியலில் சொல்ல போகிறேன், அது அன்காம்ப்ரமைஸ்டு நீ எடு, எதுக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணாத, யாருக்கும் பயப்படாத அப்படின்னு சொல்கிறத, நான் நினச்சதை பயப்படாமல் சொல்கிறதுல வந்து ரஞ்சித் சார் அடிச்சுக்க ஆளே இல்லை. படம் வந்து தமிழகத்துக்கு சிறப்பு வாங்கி கொடுக்குற மாதிரி 2K கிட்ஸ் வரைக்கும், 2K கிட்ஸ் மட்டும் இல்லை 3K கிட்ஸ் வரைக்கும் கிடைக்க இந்த வரலாற்று படைப்பாக படைச்சிருக்காங்க. 1850 வேப்பூர்ல இருந்து நம்ம தமிழர்களை தான் கூட்டிகிட்டு போயிருக்கான் வெள்ளைக்காரன். தமிழன் தான் ஏமாந்தவன், ஓகேவா? கதையில் அதை தான் சொல்கிறாங்க. தமிழன் எதுலையுமே ஏமாந்தவன் இல்லைன்றதை நிரூபித்து படமாக தங்கவல்லானா கொண்டு வந்து காட்டியிருக்காங்க, வெற்றி பெற்று காட்டியிருக்காங்க, ஓகேவா? படத்தில் ரஞ்சித் அண்ணா இருக்காரு, விக்ரம் சார் இருக்காரு, ஜி பிரகாஷ் இசை பண்ணியிருக்கு. எப்படி இருக்கும் படம்? பயங்கரமாக இருக்கும்ல, செம்மையாக பண்ணியிருக்காரு, மரணவாசம் பண்ணியிருக்காரு. சில பேருக்கு கனெக்ட் ஆகாது, எப்படி 1000 உள்ளவங்க யாருக்குமே கனெக்ட் ஆகலையோ அந்த மாதிரி இந்த படம் சில பேர்த்துக்கெல்லாம் கனெக்ட் ஆகாது. கண்டிப்பாக எல்லாரும் தேட்டரில் வந்து பாருங்கள். தங்கலான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானர். ஆக்சுவலி எனக்கு எதுவும் 1000 பார்த்துட்டு வந்த மாதிரி தான் ஃபீலிங் இருக்குது. அதோட பார்ட் 2ஓ பார்ட் 3ஓ வந்து எடுத்து வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? கேஜிஎஃப் ஆக்சுவலி ஓல்டு, அதாவது லாஸ்ட் கேஜிஎஃப் மூவி வந்ததுல, ஸோ அது வந்து ரீசெண்ட் ட்ரெண்டு மாதிரி காட்டியிருந்தான். பட் இது வந்து இன்னும் ரொம்ப பின்னாடி, ஐ மீன் ஆஃப்டர் டிப்பு சுல்தான் வந்து அந்த ஒரு 300-400 அரௌண்ட் 600-700 இயர்ஸ் பேக்லேருந்து எடுத்து. பாலிடிக்ஸ் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. நிறைய இடத்துல தமிழ் புரியல, தமிழ் ஒரு மாதிரி அவங்க பேசுறதே கேட்ச் பண்ணிக்க முடியாத மாதிரி இருந்துச்சு. லாஸ்ட் எண்டிங்கில் ஒரு டைலாக் ஒன்று சொல்லியிருப்பாரு, நாங்கள் இவ்வளோ நேரம் சண்டை போட்டது எல்லாமே வெறும் பொண்ணுக்காகவும் பொருளுக்காகவும் நகைக்காகவும் நினைக்கிறீங்களா? இல்லை, எங்கள் உரிமைக்காண்டி அப்படின்னு சொன்ன விதமாக இருக்கட்டும். லாங்குவேஜுங்கிறது வெறும் ஈஸியாக யார் வேணாலும் கற்றுக்கலாங்கிற ஒரு விஷயத்தை காமிச்சிருப்பாரு. வெள்ளைக்காரன் இங்கிலீஷில் பேசுவான், பின்னாடி வந்து கணக்குள்ள வந்துட்டு தப்பாக தமிழில் டிரான்சாக்ஷன் பண்ணுவார். அப்போ வந்து விக்ரம் சார் 6 மாதம் தான் ட்ராவல் பண்ணேன், என்னால் ஈஸியாக கற்றுக்க முடியும்னு சொல்லி ஒரு டைலாக் ஒன்று பேசியிருப்பார். அப்படியே அவர் பேசினதை தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணுவார். அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த டைலாக்லாம். இந்த மாதிரி ஒரு ஃப்ரேமையும் அவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காரு. 1001 மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் அந்த ஓகே சியான் விக்ரம் அவருக்கு வந்து நடிப்பின் என்ன டைட்டில் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சோன்னா, நடிப்பின் பிதாமகன் ஒரு டைட்டில் வச்சா ரொம்ப சூப்பராக ஆப்டாக இருக்கும். அந்த அளவுக்கு உயிரை கொடுத்து நடிச்சிருக்காரு. மியூசிக்லேருந்து அந்த பேசுகிற டைலாக்லேருந்து எல்லாமே வன்முறை திணிக்கிறது. மியூசிக்கும் வன்முறை தான் ப்ரோ. ஒரு மியூசிக்லேருந்து உங்களுக்கு தெரியும் ப்ரோ, அது வன்முறை சீனா இல்லை சீனா சீன் உங்களுக்கு தெரியும் ப்ரோ. நீங்கள் போய் படத்தை பாருங்க ப்ரோ. ருத்ரதாண்டவம் திரௌபதியும் வன்முறை திணிக்கிற படம் தானே. அதையும் ப்ரோ நீங்கள் சொல்ல போனா பார்க்கல ப்ரோ. இந்த படம் எனக்கு வன்முறை திணிக்கு ப்ரோ. ரஞ்சித் இதுக்கு முன்னாடி என்ன படம் பார்த்துட்டு கார்போட்டா படமே பார்த்தேன், அருமையான படம். அதுக்கு முன்னாடி அருமையாக அந்த காலா கபாடி வந்து நில பிரச்சனை அதே தான் வெளில போடுறாங்க. நிலம் எங்களுக்கு தான் சொந்தம், நீ வெளில போயிட்டு இருந்தா இது என்ன வேணும் உனக்குன்னு தெரியல. இல்லை, ஜாதி சார்ந்த கிடையாது. அந்த மக்கள் வந்து எவ்வளோ கொடுமைப்பட்டாங்கன்னு தான் சொல்கிறாங்க. எந்த ஜாதியை குறிப்பிட்டு பண்ணலை. ஆனால் உண்மையிலேயே சொன்னேன், அந்த மாதிரி வந்து அந்த ஜாதி இல்லாமல் ஒரு அடித்தட்டு மக்களை தான் வெள்ளைக்காரன் வந்து கொடுமைப்படுத்திருக்கான். ஒரு பெரிய பணக்காரன்னு எழுந்தோன்னா அவனுக்கு வழக்கில் வச்சுருக்கான், சின்ன மக்களை தான் கொடுமைப்படுத்திருக்கான். அதுதான் இந்த படத்தை சொல்லியிருக்காப்ல. விக்ரம் நடிப்பு தான் தூளு, கிங்கு, அது காசி எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டுட்டாரு. அந்நிய அப்புறம் என்ன ஐயே எல்லாத்தையுமே ஐயே மற்றதெல்லாம் பொய்ன்ற மாதிரி இதை வந்து நிஜமாக்கி தங்கலான வந்து தூக்கி சாப்பிட்டு அப்படி கிரீடமாக வச்சுட்டு போய்கிட்டே இருக்காரு. 78வது சுதந்திர தினத்தில் அடிமைப்பட்டு கடந்த தமிழர்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்த மாதிரி தங்கலான வந்து எடுத்திருக்காங்க. சூப்பர். நாளைக்காக அவங்க பொண்டாட்டியாக வராங்க, பொறுப்பான பொண்டாட்டியா நல்லா அழகா நடிச்சிருக்காங்க. ரஞ்சித்தனோட எழுத்து வந்து அப்படி சூப்பராக பண்ணியிருக்காரு. விக்ரம் சாரோட நடிப்பு வந்து இதில் வந்து சூப்பராக இருக்குது. இன்னும் விக்ரம் சார் இப்படி பண்ணியிருக்காரு, எல்லா படமும் அப்படி தான் பண்ணுறாரு. ஆனால் இந்த படத்தில் பார்க்கும்போது அந்த வெயிலில் ஒரு 300 ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, எல்லாரும் மெனக்கெட்டு இந்த படத்துக்கு வந்து ஒழிச்சிருக்காங்க. நல்லா அவுட் வந்திருக்கு, பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஆளுங்க 10 வருஷம் கழிச்சு பண்ணிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த 10 வருஷம் கழிச்சு பண்ண வேண்டிய ஆளுங்கள்லாம் இப்போ பண்ண வேணும். ஏன்னா இப்போ வந்து படத்தை பார்த்துட்டு நீங்கள் 10 வருஷம் கழிச்சு கூட இதை பற்றி பேசிக்கிங்க.
சாங்கு. அது ஏன்னா அது அழகாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு எவ்ரி பென்னி இஸ் ஒர்த் இன் திஸ் மணி. அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே இது எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது. ஜிவி பிரகாஷ் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தார். அவர் பண்ணுற ஒவ்வொரு படங்களுமே சரி, மியூசிக்குமே சரி, அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அண்ட் மோரோவர் வந்துட்டு அந்த ஜிமிக்கி ஜிமிக்கி மேலாமினிக்கி அந்த பாட்டுமே நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. அப்புறம் வந்துட்டு தங்கலானே தங்கலானே இந்த ஒரு பாட்டுமே நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு பாட்டுமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பிஜிஎம் செம்மையாக இருந்துச்சு. ஓகே, நல்ல ஸ்டோரி ஓகே தான். பட் தமிழ் அந்த மாதிரி ரொம்ப அவங்க ட்ரைபோட தமிழ் மாதிரி இருந்துச்சு. அதனால கொஞ்சம் ஓகே. ஃபாரினர் மையமாக வச்சு எடுத்துக்கிறாங்க. ஆனால் இது ஃபாரினருக்காக எடுக்கப்படல. பியூர் அண்ட் பியூர் நம்ம உள்ளாளுங்களுக்காக தான் எடுத்துருக்காரு இந்த படம். படம் வந்து ஆக்சுவலாக பர்ஃபார்மன்ஸ் தான் ப்ரோ. ஒன்லி பர்ஃபார்மன்ஸ் தான் படம். பர்ஃபார்மன்ஸ் மியூசிக் எடுத்தீங்கன்னா நீங்கள் படமே வந்து நீங்கள் பார்க்கக்கூடாது ஆக்சுவலாக அந்த மாதிரி படம். என்ன காரணம் அப்படின்னா இதுவரை அவருடைய படங்கள் வந்து பெரிய அளவில் ஜிவி பிரகாஷ் மியூசிக் ஓடிச்சுன்னு பேசப்படலை. ஒரு நல்ல படத்தை கொடுங்க, நான் நல்லா செஞ்சு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு பண்ண படம் தான் இந்த படம். வேறு லெவலில் இருக்குது. ஃபர்ஸ்ட் அவார்டை தூக்கி அவர்கிட்ட கொடுத்துடலாம். சுதந்திர தின அன்னைக்கு அவார்டை கொடுத்தோம். செகண்ட் வந்து சிஎம் விக்ரம் சார் கொடுத்து ஒரு 5-6 அவார்டை கையில் கொடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. படம் கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். அது வந்து தங்கத்தை வந்து பூதம் வந்து காக்குதுரா. அது வந்து அதை அப்படி பிரமிப்பாக காட்டியிருக்காங்க. ஓகேவா? அது வந்து வேற நடிகை. அந்த நடிகை பேர் தெரியல. அவங்க தான் மாளவிகா மோகனா. அதுவே தெரியலடா. நம்ம இல்லை மாஸ்டர்ல வேற மாதிரி பார்த்தோம். மாஸ்டர்ல வேற மாதிரி பார்த்தோம். இது என்னடா பூதம் மாதிரி நிக்குது. எங்க பாட்டிலாம் தங்கத்தை பூதம் தான் காத்துச்சுன்னு சொல்லிச்சு. அதனால நான் உண்மையான பூதம் நினைச்சிட்டேன். நான் தான் உள்ள இருந்து ரகுவரன் மாதிரி தானே வருவேன். நான் என்னைக்கா பொம்பளை ஆட்டம் வந்திருக்கேன்னா நான் தான் பொம்பளை ரகுவரன் ஆச்சு. அப்படியே வந்துட்டு அப்படியே போயிடுவேன். வன்முறையை திணிக்கிற படம் இது. அதனால தான் வந்து நான் அவாய்ட் பண்ணலாம் சொல்றேன். பசங்க மைண்ட் அவாய்ட் பண்ணணும். பசங்களாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த படம். பசங்களாம் பார்த்தாங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் புரியாது. ஒன்றுமே புரியாது. எனக்கு அவ்வளோ புரியல படம். டைலாக் தான் சரியாக புரியல. அது ஆதி காலத்து டைலாக்லாம் போட்டு வச்சுருக்காங்க காட்டுவாசி மாதிரி. அது ஒன்றும் புரியல. மெயினாக பசங்க பார்த்தா ஒன்றும் புரியாது. வெறுத்துருவாங்க பசங்களாம். ஏன் தான் வந்து அந்த மாதிரி ஆகிடுவாங்க. அப்புறம் அம்மாவை போட்டு இன்டர்வல்லமோ வீட்டுக்கு போகலாமான்னு அந்த மாதிரி இருக்கும் படம். அது ஒரு ஜிவி பிரகாஷ் அண்ணாலாம் இந்த இசையில் வாழ்ந்துருக்காரு. படத்தோட இசை அந்த பாட்டுலாம் கரெக்டாக இருக்குது. ஒரு மீட்டரில் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு சினிமாவாக இல்லாமல் ஒரு லைவாக இப்படி போவோம். ஒரு 200 வருஷம் பேக் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் இதில் வந்து ஃபீல் ஆகுது. ஓ இப்படி தான் இருக்குமா 200 வருஷம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு வந்திருக்காங்க. இந்த பாம்பு வரிசைன்னு, அதுக்கப்புறம் அந்த பிரிட்டிஷ் அந்த ஆளுங்க எப்படி வராங்க, அந்த கதை சுவாரஸ்யமாக அந்த திரைக்கதையெல்லாம் அப்படி பண்ணியிருக்காங்க. படத்தோட எடிட்டர் செல்வானம் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. படம் வந்து ரஞ்சிதனோட எழுத்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் மோரோவர் எப்பயுமே வந்து வெள்ளைக்காரனை வந்து எப்பவுமே ஒரு டெரரான வில்லனாக தான் எப்பவுமே காமிச்சிருக்காங்க. பட் இல்லை, இப்படி ஒரு வெள்ளைக்காரன் இருக்கா, இவனும் நல்லவன் தான் அப்படின்னு சொல்லி அதையுமே கொஞ்சம் மேம்படுத்தியிருக்காங்க. நிறைய அரசியல் பேசியிருக்காங்க, புத்தி சிம்பத்தி பேசியிருக்காங்க. மோரோவர் பிரிட்டிஷ்காரங்க நம்ம நாட்டை பற்றி அடிமையாக வச்சுருந்ததை பற்றி பேசியிருக்காங்க. நிறைய செட் ஒர்க்கு, ஆர்ட் ஒர்க்கு, நிறைய மேக்கப், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த மேக்கப்லாம் போட்டு நடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். மாளவிகா ஆக்டிங் ஃபுல்லாகவே சூப்பராக இருந்துச்சு. பார்வதி ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. ஆவரேஜாக இருந்துச்சு. ஓவராலாக ஓகே. 3.5. ஃபைட் சீனில் ரொம்ப அதிகமாக பண்ண மாதிரி இருக்கா இல்லை ஓகே அந்த மாதிரி? இல்லை ப்ரோ, ஃபைட் சீன்லாம் கரெக்டாக தான் இருக்கும். அந்த அனிமல் ஃபைட் சீன் அதெல்லாம் சூப்பராக தான் இருக்கும். இது பியூர் பாலிடிக்ஸ் படம். இது நில பிரச்சனை, லேண்டு, ரியல் எஸ்டேட் லேண்டு அந்த மாதிரி தான். இது உன் லேண்டில் விளையுது, அதை வந்து அது லேண்ட் இருக்குது, அதை வந்து ஃபாரினர் எனக்கு சொந்தம்ன்றான். இது வந்து விக்ரமா அதை எடுக்க போறாரு. ஆனால் எடுத்துகிட்டு லாஸ்ட்டில் இந்த நிலமே எங்களுக்கு தான் சொந்தம், இந்த தங்கமும் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் கதை. அது லேண்டு பிரச்சனை தான். வன்முறையாக இருக்குது. மாடு வெட்டுற சீனு, புளியாக இருக்கிற சீன்லாம் வருது. அது கிராஃபிக்ஸ் போட்டோன்னா அது சீன் தான். யாரும் இங்கே கிராஃபிக்ஸ் தான் பார்க்க போகிறது இல்லை. சீனாக தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரிலாம் சீன் கொஞ்சம் லாகாக இருந்துச்சு. லைக் எனக்கு புரியறதுக்கு கஷ்டமாக இருந்தது. பட் ஆனால் ஸ்க்ரீன் பிளே பார்க்குறதுக்கு விஷுவலாக இட் வாஸ் ஸோ குட். டைரக்ஷன் ரஞ்சித் செம்மையாக பண்ணியிருக்காரு. மியூசிக் ஜிவி இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. படம் ஓவராலாக சூப்பர். மோரோவர் வந்துட்டு திடீர்னு தண்ணிக்குள்ளே போயிடுறாங்க. அதெல்லாம் வந்து பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஆனால் விக்ரம் அவ்வளோ டெடிகேஷனோட அவ்வளோ ரியாலிட்டியாக பண்ணியிருக்காரு. எனக்கு என்ன பொறுத்தளவு விக்ரம் த பெஸ்ட் ஆக்டர். அவார்டு பெருசாக பேசப்படும். இந்த படத்தில் வந்துட்டு மியூசிக்கும் சரி, பசுபதி சாரும் சரி, மாளிகாவும் எல்லாருமே நடித்த எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ரொம்ப 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 வந்து மெனக்கிட்டு இருக்காங்க ஒரு நடிப்புக்கு ஆக்சுவலி. அண்ட் மோரோவர் வந்துட்டு படம் சூப்பராக இருந்துச்சு. என்ன பொறுத்தளவு படத்துக்கு ஒரு 10க்கு 10 கொடுக்கலாம். அவர் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவார். இந்த படத்தோட ஸ்லாங்கு, டோனே வேறு, ஆக்டிங் வேறு. என்ன சொல்கிற மாளவிகா மேம்லாம் அப்படி பண்ணியிருக்காங்க. என்னடா பிச்சுட்டாங்க. அவங்களே சொல்லியிருப்பாங்களே இந்த படத்தில் அவங்க டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. மாளவிகா மோகன் செட் ஆகலைங்க இது. ஆமாங்க, அவங்க வேறு எதனா போட்டு வச்சுக்கலாம்.
மாளவிகா அம்மாவை போட்டு கொஞ்சம் செக்ஸி ஆகிற மாதிரி இருக்குது. அது ஆக்சுவலாக பேய் கதை மாதிரி, பேய் சீன் மாதிரி இருக்குது. பேயின்னு சொன்னீங்க தங்கலான்னு சொல்லிட்டு இப்போ ஹிஸ்டாரிக்கல் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹிஸ்டாரிக்கில் பேய் கலந்து வச்சுக்கிறாங்க. அந்த பேய் வந்து விக்ரமுக்கு வந்து அப்படியே மைண்டில் அப்பப்போ இந்த 3 பத்தில் எப்படி தனுஷ் வரும் அந்த மாதிரி வந்து இவருக்கு மைண்டில் அப்பப்போ வந்துட்டு போவோம். அதுதான் வந்து சீன். அதுக்கு தான் மாளவிகா அம்மா பேய் மாதிரி. அரசியல் எதுவுமே பேசலை, ஓகேவா? இது அரசியலுக்கு அப்பாற்பட்டது. கொடுமைப்பட்ட கடந்த மக்களை வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான படம்டா இது. ஒடுக்கப்பட்ட மக்கள் இன்னைக்கு எப்படி வாழ்த்து பெற்றார்கள்ன்ற படம் இது. அன்று தாழ்த்தப்பட்டவர்கள் தான் இன்றைக்கு வாழ்த்தப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னது யாரு? எம்ஜிஆர். அதை ப்ரூவ் பண்ணி இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே நம்ம முதல் இடத்துல இருக்கிறாங்க, ஓகேவா? அதுக்கு உண்டான படம் தான். இந்த படத்தை டீகோடிங் பண்ணணும் அப்படின்னா ஒரு 4 times பார்க்கணும், அப்படியே நிறுத்தி பார்க்கணும். அவ்வளோ அழகாக இருந்தது. அதனால தான் சொன்னேன் இந்த ஃபீல்டில் இருக்க எல்லாருமே இந்த படத்தை ஒரு வாட்டி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும், அந்த விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், சவுண்ட் எஃபெக்டாக இருக்கட்டும், டைலாக்காக இருக்கட்டும், இந்த அளவுக்கு கரெக்டாக ஒரு மேட்ச் பண்ணி கொண்டுட்டு போக முடியுமாங்கிறது சீரியஸாகவே தெரில. ஆக்டிங்கில் நான் விக்ரம் சார் மட்டும்தான் அந்த கேரக்டரை வாழ்ந்துருக்காருன்னு நினச்சேன். ஆக்சுவலி அந்த சின்ன குழந்தை கூட, ஒரு குழந்தை இருக்கும் விக்ரம் சாரோட பொண்ணு, அது கூட அவ்வளோ அழகாக வந்திருக்கும். ஏன்னா பாம்பு கடிக்கும், அது துடிக்கிற விதம்லாம் ஒரிஜினலாக காமிச்சிருப்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். சீரியஸாகவே மிஸ் பண்ணிடாதீங்க யாருமே. கண்டிப்பாக எல்லாருமே பார்ப்போம். படத்துக்கு ரேட்டிங் எவ்வளோ சார்? 10க்கு 10 கொடுப்பேன். அதுக்கு மேலே இருந்தால் கூட கொடுப்பேன். ஏன்னா அதான் நாங்கள் தான் சொல்லிட்டோமே, ரஞ்சித் சாருக்கு நாங்கள் எல்லாரும் சேர்ந்தே ஒரு ஆஸ்கார் கொடுக்குறோம். அவங்க கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியாது, பட் நாங்கள் கொடுக்குறோம். கேரக்டர் ஹீரோயின் அது என்ன பண்ணியிருக்காங்களோ அது ஒரு சூப்பராக இறங்கி வேலை செஞ்சுருக்காங்க தரமாக. அந்த மாதிரி இருக்குது படம். எல்லோரும் அந்த மாதிரி ஒர்க் பண்ணிடுறாங்க. எல்லோரும் ஆர்டிஸ்ட் அந்த வெயிலில் எப்படி கஷ்டப்பட்டுருப்பாங்க எல்லாமே சூப்பராக பார்க்கும்போது அந்த லைவாக தெரியுது. அந்த வாட்டர் சீன்ஸு, அதுக்கப்புறம் என்ன வேணும் இந்த படத்துக்கு அது கரெக்டாக பண்ணியிருக்காங்க. மீட்டராக சீன் எங்கே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்கும். டப்புன்னு ஒரு ஃபைட் வரும், அது டப்புன்னு கட் பண்ணால் ஒரு ஃபீலிங்ஸாக இருக்கும் நமக்கு, என்ன இது இப்படி. ஸோ படம் அப்படி தான் சுவாரஸ்யமாக இருந்தது. படத்தில் உட்காந்தேன், என்னடா படம் உட்காந்ததும் தெரில, முடிஞ்சிருந்ததும் தெரில, ஒரு ஃபீலாக இருந்தது. படம் சூப்பராக இருக்குது. For more videos, like, share, comment and subscribe.